பொங்கலுக்கு முந்தைய நாளான ஜனவரி 13ஆம் தேதி பயணிக்க இருந்த அந்த ரயில்களில் டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், பொங்கலுக்கு முன்தினமான ஜனவரி 13இல் பயணிக்க பெரும்பாலான ரயில்கள்ல டிக்கெட்டுகள் தற்போது விற்று தீர்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கலுக்கு 120 நாட்கள் முன்னதாகவே டிக்கெட் புக்கிங் ஆனது தொடங்கும். அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான பெருநகரங்களிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் ஏதுவாக இந்த டிக்கெட் முன்பதிவு என்பதை பயன்படுத்தி வருவார்கள். அந்த வகையில் தற்போது இன்றைய தினம் பொங்கலுக்கு முன்தினமான பயணிக்கக்கூடிய ஜனவரி 13 என்று பயணிக்கக்கூடிய டிக்கெட்டுகள் பல்வேறு ரயில்கள்ல விற்று தீர்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் சென்னையிலிருந்து நெல்லை, நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட்டு வரக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்ல சுமார் 600 டிக்கெட்டுகள் இன்னும் இருக்கின்றன. அதே போன்று பகலில் இயக்கப்பட்டு வரும் சென்னை குருவாயூர் ரயில், சென்னை மதுரை வைகை ரயில் ஆகிய ரயில்களிலும் டிக்கெட்டுகளானது தற்போது இருந்து வருகிறது. மேலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை இடையே இயக்கக்கூடிய இன்டர்சிட்டி ரயில், வந்தே பாரத், சதாப்தி ரயில் ஆகிய 3 ரயில்களையுமே ஜனவரி 13 அன்று பொங்கலுக்கு முன்தினம் செல்லக்கூடிய ரயில்கள்ல இந்த டிக்கெட் முன்பதிவு இன்னமுமே இருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து கோவை சேரன் ரயில், சென்னை மேட்டுப்பாளையம் நீலகிரி ரயில்கள் ஆகியதுல தலா 100 டிக்கெட்டுகள் இன்னும் புக்கிங் செய்யாமலே இருக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சென்னை ஈரோடு ஏற்காடு ரயில், சென்னை சேலம் விரைவு ரயில் ஆகிய ரயில்களிலும் டிக்கெட் இன்னும் இருந்து வருகிறது. ஒரு சில ரயில்கள்ல மட்டுமே டிக்கெட் ஆனது விற்று தீர்ந்திருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, செங்கோட்டை, தூத்துக்குடி செல்லும் இரவு நேர ரயில்களில் ஜனவரி 13 அன்றில் டிக்கெட் ஆனது விற்று தீர்ந்து காத்திருப்பு பட்டியலுக்கு சென்று இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்ய தொடங்கிய உடனே ரயில்கள்ல முன்பதிவு என்பது முடிந்திருக்கக்கூடிய நிலையிலும் இன்னும் பல்வேறு ரயில்களில் டிக்கெட் ஆனது முன்பதிவு இன்னும் இருக்கிறது. குறிப்பாக நாகர்கோவில், சென்னையிலிருந்து நெல்லை, நாகர்கோவில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள்ல 600 டிக்கெட் இன்னும் முன்பதிவு செய்யாமலே இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா. உத்தராகண்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 30 பேர் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து 30 பேர் கொண்ட குழு ஆதி கைலாஷ் பகுதிக்கு கடந்த 3ஆம் தேதி ஆன்மீக சுற்றுப்பயணம் புறப்பட்டனர். இதில் 28 பேர் மூத்த குடிமக்கள் ஆவர். இந்த குழுவினர் ரயில் வசதியின்றி பின்னர் விமானம் வாயிலாக டார்சுலா சென்றனர். அதன் பின்னர் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்று தரிசனம் முடித்துவிட்டு டார்சுலாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தாவகட் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் அங்கிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் 30 பேர் தவித்து வருவதாக உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு சிக்கிக் கொண்டவர்களுக்கு ஆசிரமம் ஒன்றில் தங்க இடம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு அங்குள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் உணவுப் பொருட்களை அளித்துள்ளனர். எனினும் அங்கு சிக்கியுள்ளவர்களை மாநில அரசு மீட்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கப்புறம் நிலச்சரிவு எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு இந்த அரசு பார்த்து எங்களுக்கு அவங்க 30 பேரையும் பத்திரமா மீட்டு இங்கே கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சுக்கிறேன். சாலை மார்க்கமாக இப்போதுக்கு வாய்ப்பு இல்லாததால் இராணுவ ஹெலிகாப்டரை கொண்டு உடனடியாக தமிழக பக்தர்கள் 30 பேரையும் அந்த ஆஷ்ரம் அருகில் உள்ள ஹெலிபேடில் மூலம் அவர்கள் டார்சுலாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பின்பு அவர்கள் டார்சுலாவிலிருந்து டெல்லிக்கு வழக்கம் போல் பயணித்து தங்களது இல்லங்களை அடையலாம். இதனிடையே நிலச்சரிவால் உத்தரகாண்டில் சிக்கியுள்ளவர்கள் குறித்து அறிந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியின் மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசியில் பேசினர். அப்போது சிக்கியுள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உணவு குடிநீர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலர் உத்தரகாண்ட் அதிகாரிகளுடன் கலந்து பேசி ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணிகளை செய்து வருகின்றார்.